நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் நமக்கு மட்டுமே நடக்குது, இல்லை நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்குங்க. அதில் எங்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பவம் நடந்துருச்சு. அதில் குறிப்பாக கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இந்த 11 வருஷம் பேபி இன்னும் கிடைக்கலன்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நானும் என் ஒய்ஃப் நைட் ஷிஃப்ட்லலாம் வேலை செஞ்சு உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு அந்த கடன்லேருந்து மீண்டு வரணுன்றதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம அதில் கண்டிப்பாக நிறைய பணம் சம்பாரித்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ட்ராவல்ஸ் பிஸ்னஸ்ஸு அது பெரிய தூரம் எங்களை கடனாளையாக்கி அந்த பிஸ்னஸை காப்பாற்றியதுக்காகவும் கடன்கார வீட்டுக்கு வராமறதுக்காகவும் மறுபடியும் நைட் ஷிஃப்டே கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்ல. அப்போ நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தோணும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம கூட இல்லாமல் எல்லாமே நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு அந்த எண்ணமே அதிகமாக இருக்கும்ல. அப்போ நமக்கு மட்டுமே ஏன் அப்படி இருக்குன்னு தோணும். இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நிறைய வருத்தமோ இல்லை மனக்குமுறலமோ இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், திடீர்னு நம்மளை சொல்லுவாங்க, ஏன்பா நீங்கள் உண்மையிலுமே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான்ப்பா, நீங்கள் கொடுத்து வச்சுக்கந்தான்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா 2 விஷயம் நான் சொல்லுங்க. ஒன்று, சில யாருமே போக முடியாத இடத்துக்கெல்லாம் நமக்கு டக்குன்னு போயிட்டு வரதுக்கு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஏன்பா அங்கெல்லாம் சீக்கிரமாக போகவே முடியாது, நீங்கள் எப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா சீக்கிரமாக ஒரு பர்சனாக மீட் பண்ணவே முடியாது, ஆனால் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களை மீட் பண்ணி பேசி வந்திருப்போம். ஏன்பா அவர்லாம் சீக்கிரம் பார்க்க முடியாதுப்பா, ஆனால் நீங்கள் எப்படிப்பா பார்த்தீங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ தான் நமக்கு நம்ம பரவாயில்ல, நமக்கு ஒரு லக் இருக்குது போல், நம்ம சீக்கிரமாக பார்த்தோம் அங்கே போயிட்டு வந்து சொல்லல. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் மதுரைக்கு போனப்போ எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிதுங்க. போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நம்ம உண்மையிலுமே பாக்கியசாலின்னு தான் சொல்லணும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, எங்களுக்கு உண்மையிலுமே இந்த கோயில் பற்றின ஒரு பெரிய வரலாறு தெரியாது, எதுவுமே தெரியாமல் தான் நாங்கள் மதுரைக்கு ஏன் போனோம்னா, எங்களுக்கு இந்த செகண்ட் பேபி அபார்ட் ஆனதுனால நாங்கள் எங்களை ரெக்கவரி பண்ணிக்கிறதுக்காக அந்த துன்பத்துலேருந்து மீண்டு வரதுக்காக நாங்கள் மதுரையில் 2-3 இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதுவும் ஒய்ஃபோட பூர்வீகன்றதுனால அவங்க கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், இல்லை சந்தோஷமாக இருக்கணும், புது புது இடங்களுக்கு அவங்களை கூட்டு போய் காமிக்கணும், அப்போ தான் அவங்க சந்தோஷமாக சொல்லிட்டு நாங்கள் அப்படி தான் நினச்சி நாங்கள் போனோம். மற்றபடி வேறு எந்த பிளானுமே இல்லை. அதில் எந்தெந்த இடத்துக்கு போகணுன்றதும் எங்கிட்ட லிஸ்ட் எதுவுமே கிடையாது. அப்படியே கிளம்பி போயிட்டோம். ஆனால் முதல் நாள் நாங்கள் போன உடனே அங்கே மருதமலை முருகர் பார்த்துட்டு, ராக்காய் அம்மன் பார்த்துட்டு, கல்லழகர் பார்த்துட்டு அன்றைக்கி நைட் நாங்கள் தங்கிட்டோம். 2வது நாள் நாங்கள் எங்கே போகிறதுனே எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ரூமில் இருந்து காலைல எழுந்திரிச்சு கிளம்பும் போது நாங்கள் அப்போ தான் கொஞ்சம் அப்படி சரி எங்கேயாச்சும் பக்கத்தில் சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு, பெருசாக இந்த மால், சினிமா தியேட்டர் அதெல்லாம் நம்ம இங்கே சென்னையிலே பார்க்குறோங்க. மதுரையில் நம்ம வேறு என்ன பார்க்கலாம்னு நினச்சப்போ தான் எங்களுக்கு இப்படி ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அதுவும் 81 பேர் இந்த ஒரே ஒரு இடத்துலையே ஜீவ சமாதி, சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அதில் 2 பெண்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அந்த அம்மையாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னது எங்களுக்கு ரொம்ப அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா தாங்க நிறைய வரலாறே தெரியும். அப்படி தெரிஞ்சுக்காமே நாங்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே போயிட்டு வந்தோன்னா பார்த்துங்களேன், இந்த இடத்துல அதாவது மதுரையிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க கிண்ணிமங்கலம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோயில் பற்றி தான் நான் பேசுகிறேன். இது ஏகநாதர்னு சொல்லிட்டு ஒரு குருக்காக கட்டியிருக்கிற ஒரு கோயில். அவர் அங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அதை தான் இவன் சொல்கிறாங்க. அவரோட சேர்ந்து அவருடைய சீடர்களும் ஒரு 81 பேர் இந்த இடத்துல ரொம்ப அந்த சின்ன கோயிலுக்குள்ளேயே 81 ஜீவ சமாதிகள் இருக்குன்றது எவ்வளோ பெரிய பாக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் தெரியுங்களா. அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு விநாயகர் கோயில் இருக்கும் உள்ள, நம்ம கோயிலுக்கு பின்னாடி விநாயகர் கோயில் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு ஜீவ சமாதி, அதாவது மாணிக்க வாசகர் தம்பிரான்னு சொல்லிட்டு ஒருத்தர். அப்படியே முருகர் கோயில் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா சபாபாதி தம்பிரான்னு சொல்லிட்டு, இப்படி பேருங்களாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் அடங்குற ஒரு இடம். நாங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக எங்களுக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு பாக்கியம் கிடச்சுன்னு சொல்லணும். அதை விட முக்கியமானது என்னென்னா, நாங்கள் போன நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க. ஏன்னா வருஷத்துலேயே ஒரு முறை மட்டும்தான் அங்கே உள்ள அந்த கருவறையிலேருந்து அந்த சிவலிங்க கீழே இருந்து மரகத லிங்கம்னு சொல்லிட்டு ஒரு லிங்கம் எடுத்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் வெளியில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. பொதுமக்கள் பார்க்க முடியும். மற்ற நாள் எப்போ போனாலுமே நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் யதார்த்தமாக போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மரகத லிங்கம் எடுத்து பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் சொன்னாங்க. அதனால் நாங்கள் திரும்ப மத்தியானம் நாங்கள் ரூமுக்கு மறுபடியும் ஈவினிங் போனால் அவ்வளோ கூட்டம், எங்களால் நம்பவே முடியல. ஆனால் காலையில் எங்களுக்கு உண்மையிலுமே தரிசனம் அவ்வளோ அற்புதமாக கிடச்சிது. சிவனை ரொம்ப பக்கத்தில் இருந்து நம்ம வழிபடுற மாதிரி கிடச்சிது. ஆனால் ஈவினிங் போனப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம். அப்போ தான் தெரிஞ்சது, ஒருவேளை நம்ம ஈவினிங் மட்டுமே நேராக வந்திருந்தாலும் சிவனை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கூட்டத்தில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலைல சிவனையும் பார்த்துட்டோம். ஈவினிங் இந்த மரகத லிங்கம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிங்கம் எடுத்து நந்தி மேலே வச்சு பூஜை பண்ணுறாங்க அந்த லிங்கத்துக்காக. அதையும் நம்ம பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வர, சென்னையிலேருந்து நம்ம யதார்த்தமாக போன ஒரு நாள்லேயே நம்ம அந்த மரகத லிங்கமும் அந்த பூஜையும் நம்ம பார்த்துருந்தோம்ல. அப்போ தான் நம்ம சொல்லும் போது மற்றவங்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கிண்ணிமங்கலம்னு சொல்லிட்டு ஏகநாதர் ஆனந்தவல்லின்ற அந்த ஒரு
கோயிலுக்கு போயிருந்தோம், அதுவும் நாங்கள் போன அன்றைக்கி வந்து மரகதலிங்கம் எடுத்து வந்து பூஜை பண்ணாங்கன்னு சொல்லும்போது தான் அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்கிற, நாங்கள்லாம் அந்த கோயிலுக்கு போகணுன்னு நிறைய முறை நினச்சிருக்கோம், ஆனால் போக முடியாது. அதுவும் இந்த மாதிரி மரகதலிங்கம் ஒரு நாள் மட்டும், வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் எடுத்து பூஜை பண்ணுற அன்றைக்கி நம்ம போகணும்னு நினச்சிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க. நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், 81 ஜீவசமாதியை பார்த்துட்டு அந்த அந்த இடத்துல நான் வந்து இருந்து சாமி கும்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் போன அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்து மரகதலிங்கம் பார்த்தோம். இப்படிலாம் நம்மக்கிட்ட வந்து நம்மளை சொல்லும்போது தான் நமக்கு வந்து நமக்கே வந்து எல்லா துன்பமும் எல்லா கஷ்டமும் மறைஞ்சு பரவாயில்ல, நம்ம அதிர்ஷ்டசாலி தான், நமக்கு இப்படியும் சில விஷயங்கள்லாம் நன்மையெல்லாம் நடந்துட்டு. இன்னொரு பக்கம் நமக்கு எவ்வளோ தான் துன்பம் கஷ்டம் இருந்தால் கூட மறுபக்கம் வந்து நமக்கு இந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காததெல்லாம் நமக்கு கிடைக்கிது, ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிருது அப்படின்லாம் நமக்கு தோணலை. அப்போ நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கணுங்க. அதுதான் நம்மளை வந்து அந்த சந்தோஷம்தான் நம்மளை அடுத்தடுத்த நாட்களில் வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி ஆகிற ஒரு எனர்ஜியான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து எதுவுமே நமக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாலும் நம்மளால் வந்து வாழவே முடியாது. அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குதில்ல, அப்போ நாங்கள் வந்து தேர்த்திக்கிறோம். பரவாயில்ல, நமக்கு வேறு வேறு விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. அப்போது நமக்கு எது கிடைக்கலன்னு நம்ம நினைக்கிறோமோ, இல்லை எது துன்பம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சீக்கிரம் மாறிடும். அப்படின்லாம் நம்ம வந்துட்டு நம்மளை தேர்த்திக்க வேண்டியதான். வேறு என்ன சொல்கிறது சொல்லுங்கள். இந்த ஒரு நாள் வந்து எங்களுக்கு முதல் நாள் முடிஞ்சிட்டு 2வது நாள் வந்து உண்மையிலுமே அற்புதமான ஒரு நாள்னே சொல்லுவேன். அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காத ஒரு தரிசனம் இந்த மரகதலிங்கம். 81 ஜீவசமாதி எங்களுக்கு போகாத இடத்துல வந்து டக்குன்னு நம்ம அங்கே போய் நின்னது. குறிப்பாக நம்ம வந்து இந்த பக்தி விஷயத்தில் வந்து 2 விதமாக நம்ம பிரிக்கணுங்க. ஒன்று வந்து பக்திமார்கள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஞானமார்கள்னு சொல்லுவாங்க. பக்திமார்கள்ன்றது வந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு கோயில் வழிபாடு இல்லை என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை இது வந்து இல்லை இது சாமி குத்தம், இது வந்து சொல்லிட்டாங்க, இதை நான் அதை அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்கிறது பக்திமார்கள். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அது எதுவும் மாற்றக்கூடாது. ஞானமார்கள்ன்றது வந்துட்டு சித்தர்களை தேடி, ஞானிகளை தேடி, அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்ற வார்த்தைகளை தேடி அதை வந்து பயன்பாட்டு கொண்டு வரதோ, இல்லை அதை பற்றின ஆராய்ச்சியில் எடுக்கிறதோ, அந்த மாதிரி நம்ம வந்து தியானத்தில் மட்டும் உட்காரணும் நம்ம அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இல்லை மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஞானமார்கள் வரும்போது அது ஒரு பெரிய டாபிக்னு வச்சிங்களேன். ஆனால் மக்கள் வந்து நம்ம 2 டைப்பை மட்டும் சிம்பிளாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து பக்திமார்கள், ஞானமார்கள் சொல்லிட்டு. இதில் நாங்கள் வந்து பக்திமார்கள் இருந்து தான் ஞானமார்களாக நாங்கள் வந்து எங்களை மாற்றிக்கிட்டோம். அதிகமாக கோயிலுக்கு போகிறத விட இது முக்கியமாக இந்த மாதிரி சித்தர்களை தேடி போகிறது, அவர்களுடைய ஆசி பெறுறது, அதுக்கப்புறமா வந்து தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இதில் தான் எங்களுக்கும் அதிக ஆர்வம். அது எங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமாக கொடுக்குது. எல்லாருமே நம்ம வந்துட்டு கடைசியாக நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நமக்கு மனசில் எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை தான் நம்ம செய்யணும் இல்லைங்களா. எங்களுக்கு இது சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் வந்து ஞானமார்கள் நினைக்கிற இடத்துல இருக்கும்போது நமக்கு இது ரொம்ப சாதாரணமாக 81 சித்தர்கள் வந்து ஜீவசமாதியான இடத்துல நம்ம போய் நிற்கிறோன்றது அதுதாங்க நாங்கள் பெருசாகவும் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ துன்பங்கள் நடந்து நாங்கள் இங்கே மதுரைக்கு வந்தாலும் கூட அது ஒரு பெரிய பாக்கியசாலியாகவும் அது சந்தோஷமாகவும் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து உண்மையிலுமே மதுரைக்கு நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம அடுத்த நாள் போயிட்டு நம்ம வேறு எங்கே போயிருந்தாலும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலோட நீங்கள் என்ன சொல்லிவிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.